இரும்பு தாதுக்களைக் கொண்ட இப்பாறை கற்களை கையாளும் போது காந்தம் போன்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக படையெடுப்பில் கஜினி முகமது பல முறை முயன்று தனது 18வது படையெடுப்பில் சோம்நாத் கோவிலை தாக்கி சிவலிங்கத்தை உடைத்த போது உடைப்பட்ட துண்டுகளை சில அக்னிஹோத்திரர்கள் மற்றும் சந்நியாசிகள் எடுத்து சென்றனர். இந்த சிவலிங்கமானது தரையில் இல்லாது அந்தரத்தில் மிதந்து கொண்டு இருந்தது. உடைந்த பாகங்களை தென்னிந்தியாவிற்கு எடுத்து சென்று சிவலிங்க வடிவம் கொடுத்து வழிபட்டு வந்தனர். காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரியவா 100 ஆண்டுகளுக்கு இதை வெளியே எடுத்து வர வேண்டாம் என 1924இல் கூறியிருந்தார். அதனால் தொடர்ந்து வீட்டிலேயே வைத்து வழிபட்டு வந்தார்.